2016ல் அவர் இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்றாரு. அதுல வந்து தன்னுடைய வருமானம் என்ன அப்படின்னு சொன்னா, 35,42,91,890 ரூபாய் என்னோட வருமானம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, இன்கம் டேக்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ வந்து செக் பண்ணும்போது, அதாவது 2015ல கைப்பற்றப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணும்போது, புலி படத்துக்காக இவர் வந்து 15 கோடி வாங்கியிருக்காரு. அது கணக்கிலேயே வரல. ஸோ கணக்கில் வராமல் ஏமாத்துனதுனால இவருக்கு அபராதம்னு சொல்லி அபராதத்தை விதிக்கிறாங்க. அபராதம் விதித்த உடனே இவங்க வந்து அதற்கு எதிராக கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க. கோர்ட்டு கேஸில் இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, நான் தப்பாக கணக்கு காட்டலை, அதனால இதை கேன்சல் பண்ணுங்க அப்படி வாதத்தை வந்து வைக்கல. மாறா அபராதத்தை லேட்டாக போட்டிருக்காங்க, அதனால கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வருமான வரி அப்படின்றது அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமானம். அப்போது நாம் நேர்மையான ஒருவர், நான் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இவர் ஏன் அப்பீலுக்கு போனோம்? தப்பு தான், தப்பு நடந்துருச்சு, நான் அதை வந்து ஒத்துக்கிறேன், நான் வந்து இந்த அபராதத்தை கட்டிடுறேன்னு அவர் சொல்லலாமே, ஏன் சொல்லலை? இதுவும் அவருடைய நேர்மையின் மீதான ஒரு சந்தேகத்தை எழுப்புது. நிச்சயமா அபினவ், அதாவது பல ஆயிரம் கோடி ரூபா வருமானத்தை விட்டுட்டு வரேன்னு அவர் சொல்றாரு. அந்த வருமானத்துல அவருடைய திரைப்படங்கள்ல பிளாக்லயே டிக்கெட் வித்து சம்பாதிக்கிறாரு, அதுவும் கணக்குல சேர்த்து சொல்றாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா சமீபத்துல ஒரு ஒரு யூடியூப் நிகழ்ச்சியில ஒரு இளைஞர் எந்திரிச்சு இந்த கேள்வி கேட்டிருப்பாரு. அதனால இந்த பிளாக்ல வர பணத்தையும் அந்த வருமானத்துல விட்டுட்டு வர வருமானத்துல சேர்த்திருக்காரா அப்படிங்கிறது நம்ம யாராவது கேட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, நான் வருமானத்தை விட்டு வரேன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம தெரியும் வேதாந்தா ஸ்டெர்லைட் ஸ்டீல்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய காப்பர் அவங்களுடைய ஓனர், அவருக்கு ஒரே ஒரு பையன் தான், அந்த பையனும் சமீபத்தில் இறந்து போயிட்டார். ஸோ அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய 75% வருமானத்தையும் கல்விக்காக, ஏன்னா அவருடைய பையனுடைய கனவு அதுவான், கல்விக்காக நிறையா சேவைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பிரதமரை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னுடைய 75% வருமானத்தையும் இருக்கிற சொத்துக்களையும் அத்தனையுமே இந்த கல்வி விஷயத்துக்காக நான் செலவு பண்ணுறதுக்கு தயார், நீங்களும் சொல்லுங்கள், நானும் சைடில் இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ. இதுதான் வந்து மக்களுக்காக சேவை செய்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம். நாங்கள் தேர்தலில் நின்று நான் சிஎம் ஆகி முன்னாடி 5 கார் பின்னாடி 5 கார், நான் போகிற காரில் ஒரு 10 சைரனு, இது வந்து மக்களுக்காக பண்ணுறது. இது சினிமாவில் வர ஒரு ஸ்டண்ட் சீன் மாதிரி தான் இருக்குமே தவிர, உண்மையாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க ஆட்சிக்கு வரணும்லாம் ஆசைப்படுறது கிடையாது. அவங்க எந்த மாதிரியான உதவி அவங்களால பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்காங்க.